Hi friends, welcome to Shubish Just My Way. நான் இன்னைக்கு வந்து பாசி பருப்பு ஜவ்வரிசி வச்சு பாயசம் செய்ய போறேன். நீங்க என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா Subscribe பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க செய்ய போலாம். இது செய்யிறதுக்கு நான் 1 கப் பாசி பருப்பு எடுத்துர்க்கேன். பருப்பை வந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு கடாயில நான் பாசி பருப்பை வந்து ஒரு 5 minutes வந்து ஃப்ரை பண்ணிக்கிறேன். கொஞ்சமா கலர் சேஞ்ச் ஆற வரைக்கும் ஃப்ரை பண்ணா போதும். கறியிர கூடாது பருப்பு. பருப்பு நல்லா மணக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த டைம்ல வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இத வந்து ஒரு குக்கர்ல வந்து நான் வேக வச்சு எடுத்துக்கிறேன். நான் கூடவே வந்து ஒரு 1/2 கப் வந்து ஜவ்வரிசியும் எடுத்துக்கிறேன். நீங்க ஜவ்வரிசி இல்லாம கூட செய்யலாம். ஜவ்வரிசி போட்டு செஞ்சோம்னா இன்னும் நல்லா இருக்கும். நான் 1/2 கப் சின்ன ஜவ்வரிசி எடுத்துக்கிறேன். பெரிய ஜவ்வரிசி இல்ல. உங்களுக்கு வேணும்னா இதையும் கூட ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் வந்து அப்படியே போடுறேன். அப்பதான் நல்லா இருக்கும்ட்டு. இது ரெண்டையும் ஒரு குக்கர்ல சேர்த்து நான் கழுவிட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன். ஜவ்வரிசிலாம் அழுக்கு அந்த மாதிரி இருக்கும். நம்ம தண்ணி ஊத்தி ஒரு டைம் நல்லா கழுவிடலாம். நான் வடிச்சிட்டு வச்சுக்கிறேன். நான் இதுக்கு வந்து 1 கப் பாசி பருப்பும் 1/2 கப் ஜவ்வரிசியும் எடுத்துர்க்கேன். இதுக்கு 4 கப் தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். இதுக்கு வந்து ஒரு பிஞ்ச் வந்து உப்பு, அதிகமா உப்பு வேண்டாம். ஒரு பிஞ்ச் இருந்தா போதும். அதையும் சேர்த்துக்கிறதுல போட்டு நான் குக்கரை மூடி போட்டு இதை வந்து 3 விசில் விடுறேன். அதுக்குள்ள நம்ம வந்து வெல்லத்தை வந்து கரைச்சிக்கலாம். நான் வந்து 2 கப் வெல்லம் எடுத்துர்க்கேன். 1 கப் பாசி பருப்புக்கு வந்து 2 கப் வெல்லம் கரெக்டா இருக்கும். இது கொஞ்சம் திக்காவே இருக்கும் இனிப்பு. உங்களுக்கு வேண்டும்னா 1/2 கப் போட்டுக்கலாம். 1/2 கப் தண்ணி ஊத்தி இதுக்கு வந்து பாகு பதமெல்லாம் தேவையில்லை. இது வந்து கரைச்சி இதில் இருக்கிற டஸ்ட் வந்து நம்ம ஃபில்டர் பண்ணணும். அதுக்காக இது நல்லா மெல்ட் ஆன பின்னாடி நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க நல்லா கரைஞ்சிடுச்சு. இந்த டைம்ல வந்து நான் அதுக்கு ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு கப்ல நான் வந்து வடிச்சு வச்சுக்கிட்டேன் பாகு. இது இருக்கட்டும். இப்போ வந்து பருப்பும் ஜவ்வரிசியும் நல்லா வெந்துடுச்சு. பாருங்க நல்லா கொலைய வெந்துடுச்சு. ஜஸ்ட் ஒரு கரண்டியை வச்சு நம்ம கலக்கி விட்டாவே போதும். அந்த அளவுக்கு இது நல்லா வெந்துடுச்சு. ஜவ்வரிசியுமே நல்லா வெந்துடுச்சு. பாருங்க சின்ன ஜவ்வரிசின்றதால நல்லாவே வெந்துடுச்சு. இப்போ நான் இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு வந்து மாத்திக்கிறேன். கரைச்சி வச்சிருக்கிற வெல்லத்தையும் இதில் வந்து சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன். இதெல்லாம் கலந்து செய்யும்போது வந்து நம்ம அடுப்பு வந்து ஆன்ல வச்சுக்கலாம், மீடியம் ஃப்ளேம்ல. இது நல்லா கலந்து விட்டுறேன். நான் வந்து ஒரு அரை மூடி தேங்காயை வந்து எடுத்து அரை மூடி தேங்காயை வந்து நான் அரைச்சி பால் எடுத்து வச்சிருக்கேன். தேங்காய் பால் ஊத்துறதுனால வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். நான் 1 கப் தேங்காய் பால் சேர்த்துக்கிட்டேன். இதையும் நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம தேங்காய் பால் சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்கலாம் விடக்கூடாது பாயசத்தை. அது மீடியம் ஃப்ளேமில் லைட்டாக சூடாக இருக்கணும் நம்ம செய்யும்போது. ஆனால் அந்த மாதிரி இருந்தால் போதும். இப்போ வந்து நான் ஒரு 5-6 ஏலக்காயை வந்து தட்டி சேர்த்துக்கிறேன். இதையும் கலந்து விட்டுறலாம். நான் வந்து முந்திரி, திராட்சை, தேங்காய் இது 3 வந்து பொரிச்சு இதில் சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 2 ஸ்பூன் வந்து நெய் போட்டு
நெய் வந்து இதுக்கு முன்னாடி எதுலேயுமே சேர்த்தலை நான். இப்போ அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்திக்கலாம் நெய். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்திக்கோங்க. நான் தேங்காய் பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது நெய்யில் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி போடும்போது கடிச்சிட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நான் முந்திரியை வந்து ஃபஸ்ட்டு போட்டு பொரிச்சிக்கிறேன். இது நல்லா ப்ரௌன் கலரில் ஆனதுமே கோல்டன் கலரில் மாறிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து திராட்சையும் போட்டுக்கிறேன். இது வந்து நல்லா ஃப்ளஃபியாக வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ரெண்டையும் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பாயசத்தில் வந்து சேர்த்திடுறேன். இதே நெய்யில் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்க தேங்காயும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். தேங்காயும் நல்லா கோல்டன் கலர் ஆகிறதுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். தேங்காய் இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி போடுறதுனால சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாயசத்தோட. இதே இதெல்லாம் சேர்த்திக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாசிப்பருப்பு ஜவ்வரிசி பாயசம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்வீட்டு. எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுடலாம். நீங்கள் என்னோடய சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.